பாண்டவர்கள் வனவாசத்தின் இறுதி ஆண்டில் அஞ்ஞாதவாசம் மேற்கொண்டு விராட நாட்டில் வசித்தனர். அவர்கள் தங்கள் உண்மை அடையாளத்தை மறைத்து வாழ்க்கை நடத்தினர். அந்த சூழலில் திரௌபதி மாலகையாக அரசின் உள்கூடத்தில் பணியாற்றினாள். விராட அரசியின் சகோதரன் கீச்சகன் திரௌபதியை பார்த்து அவளின் அழகில் மயங்கி அவளை தன்னுடையவளாக்க நினைத்தான். திரௌபதி அவனை தடுக்க முயன்றாள். ஆனால் கீச்சகன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவளை அவமானப்படுத்தினான். திரௌபதி தன் கணவனான பீமனிடம் இது பற்றி கூறினாள். பீமன் தன் கோபத்தை அடக்கி கீச்சகனை தண்டிக்க ஒரு திட்டம் அமைத்தான். திரௌபதி கீச்சகனிடம், நீ என்னை பார்க்க விரும்பினால் இரவில் சண்டல் கூடத்துக்கு வா என்று சொன்னாள். அந்த இரவு கீச்சகன் உற்சாகமாக சண்டல் கூடத்துக்கு வந்தான். ஆனால் அவனை எதிர்கொண்டது பீமன். சண்டை கொடூரமாக மாற பீமன் கீச்சகனை தன் கைகளால் நசுக்கி கொன்றான். கீச்சகனின் இறப்பு விஷயம் விராட நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் திரௌபதியின் அவமானத்திற்கு இது ஒரு தீர்வாக முடிந்தது.